வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, கிறிஸ்பியான பாருங்கள் ஆவி பறக்க மசாலா தோசை தான் பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு நீங்களும் உங்கள் பசங்களும் சாப்பிடலாம். இதே போல் நான் செஞ்சுருக்கிற மாதிரி எப்படி செஞ்சுக்கணும்னு சொல்லி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் உறவுகளை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போடலாம். பெருஞ்சீரகம் இது கடலை நெண்டோடையாக நுரைச்சி வருது பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம இஞ்சி போட்டுருக்கோம், கூடவே பூண்டு. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க. கூடவே கருவேப்பிலை. நம்ம உருளைக்கிழங்கில் பண்ணுற வழியாக கொஞ்சம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டால் சீக்கிரம் ஜீரணமாகும், அதுக்காகத்தான். அப்புறமா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுங்க. ஓகே, இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும். சரிங்களா? இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொரியணுன்ற அவசியம் இல்லைன்னு நம்ம மசாலாவில் வந்து தோசையில் வந்து நமக்கு வெங்காயம் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு போட்டு விடலாம். கூடவே நான் வந்து ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா சால்ட்டு போட்டு அவிய வச்சு நல்லா தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு மசாலா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பார்த்திங்களா, அப்படியே மாவாக அவிஞ்சிருச்சு. குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சுங்களா போதும். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு மசாலா வந்து போடுவேன். கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் மசாலா தோசையில் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தெரியும் அந்த எல்லாத்துக்கும் போடுங்க. போட்டு மசாலாவை வந்து நல்லா இது பண்ணுங்க. மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகட்டும். சிம்மில் வச்சு விடுங்க. மசாலா போட்டோன்னு சிம்மில் வச்சிங்கன்னா அடி பிடிக்க. ஒரு நிமிஷம் இப்படியே மசாலா நல்லா இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் வெந்துருச்சு. நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு இதில் போட்டு நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மசாலா படுற மாதிரி நம்ம ஒரு வாட்டி பிரட்டி விட வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து சட்டியில் போட்டால் உருளைக்கிழங்குல வந்து மசாலா போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி விடுங்க. உருளைக்கிழங்கு போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு விடுங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு. ஓகே, போதும். நம்ம இதை வந்து நம்ம இனி தோசை ஊற்றி தோசையில் போட வேண்டியதான் உறவுகளே. கல் வந்து சூடாகிருச்சு. நம்ம வந்து இப்போ தோசை வச்சுக்கலாம். மசாலா தோசைக்கு வந்து நல்லா மெல்லிசாக ஊற்றுங்க. அதான் நமக்கு மசாலாவோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முருகலாக இருக்கணும் தோசை ஊற்றியாச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றலாம். கூடவே நம்ம மசாலாவையும் போட்டுடலாம். அந்த இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் மசாலா வந்து அதில் இறங்கும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் நமக்கு. உங்களுக்கு சாஸ் வேணும்னா நீங்கள் சாஸ் போட்டு மேலே மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து சாஸ் போடல, வெறுமனே நம்ம பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு மசாலாவை தான் இதில் போடுறேன். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும்.
வந்து நம்ம திருப்பி போட போகிறது கிடையாது. ஏன்னா ஒன் சைடு மட்டும் நமக்கு நல்லா முருகலாக வெந்தால் போதும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக ஊற்றினீங்கன்னா தான் அது முருகலாக வரும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும். ஓகே உறவுகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தோசை சுட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சுட மசாலா தோசை நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.